யுஎஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் தான் பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 24ஆம் தேதி 1ஆம் மாசம் 2026 பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை வந்து நம்ப இலங்கையில இருக்க மலையத்தில் இருக்க பதுள மாவட்டத்தில் உள்ள ஆலியல பிரதேசத்தில பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வீரசக்தி விநாயகர் கோவில்ல பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆண்டு திருவிழா நடக்கப்போகுது. அத பத்திய ஒரு முழு விளக்கத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் நார்மலா பார்த்தீங்கன்னா, சரி Facebook நோண்டி இருப்பேன். Facebook வழியா பார்த்துட்டு இருக்கையில தான் பார்த்தீங்கன்னா, இப்ப என்னடா இந்த ஒரு கோயில் போஸ்டர் இருக்குன்னு பார்த்தேன். அது பார்த்தா எங்க ஊருக்கு பக்கத்துல இந்த ஆலியல்ல உள்ள வருசா வித்து பத்தி தான் போட்டிருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா, கணக்கா ம் நாளைக்கு தான் துவங்க போகுது. அது பார்த்தீங்கன்னா, காலைல 6:30 மணிக்கு துவங்குறதா போட்டிருந்துச்சு. அந்த 6:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயில்ல பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து வருஷாபிஷேகம் துவங்குது. ஃபெஸ்ட்டே போல் பார்த்தீங்கன்னா, அ மூலிகா கணபதி வழிபாடு துவங்க போறாங்க. அது வேற ஒண்ணும் இல்லங்க. நம்ம பிள்ளையாருக்கு வந்து மூலிகைகள கொண்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வழிபாடு நடக்கும். அதத்தான் மூலிகா கணபதி வழிபாடுன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இன்னொரு விஷயமும் நடக்கும். அது பார்த்தீங்கன்னா, புண்ணிய வாசகம். நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கையில ஒவ்வொரு மாரிக்கே இருக்கணும். பார்த்தீங்கன்னா, கோயில் இருக்கையில நம்ம சுத்தமா கித்தமா இருக்கணும். மனசு சுத்தமா இருக்கணும். உடம்பு சுத்தமா இருக்கணும். அந்த புண்ணிய வாசகம் செய்றதுக்கும் அதே தான் ரீசனும் வேற. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கோயில் இடத்தையும் நம்போட்டு மனசையும் சுத்தப்படுத்துறதுக்காக செய்ற சடங்கா தான் நாளைக்கு புண்ணிய வாசகம்னு ஒரு சடங்கு பார்த்தீங்கன்னா, 2வது செய்வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஏர்லி மார்னிங்கே நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கும்ப பூசை அல்லது திரவிய ஹோமம்னு ஒண்ணு நடக்குது நாளைக்கு. அது வேற ஒண்ணும் இல்லங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குடங்கள்ல கும்பம் வச்சு, அ அப்புறம் பார்த்தீங்கன்னா, 5 வகையான மரங்கள் அதாவது ஆலரசு, வேம்பு அப்படி சொல்லி 5 மரங்கள் இருக்கு. அந்த மரங்கள் விட்டு அந்த காஞ்ச குச்சிகள கொண்டு பார்த்தீங்கன்னா, நல்லா நெருப்பு மூட்டி, ஆகம் வளர்த்து பார்த்தீங்கன்னா, அதில ஓமம் போட்டு புகைய வளர்த்து, சாமிக்கு வந்து சக்தி ஏத்துறதும், இன்னொன்னு மழைய வேண்டி மழை பெய்ய வைக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு விஷயம் செய்வாங்க. அதுவும் நாளைக்கு நடக்கும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் நடக்குது. அது பார்த்தீங்கன்னா, 108 சங்கு அபிஷேகங்கள் நடக்கும். அதுதான் ரொம்ப விழாவோட ஒரு முக்கியமான தருணம்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, எல்லா கோயில்லயும் 108 சங்கு அபிஷேகம் செய்றது தான் மெயினாவே. இது வந்து ஏன் ஸ்பெஷல்னா பார்த்தீங்கன்னா, இந்த 108 சங்குகள்ல பார்த்தீங்கன்னா, புனித நீர ஃபர்ஸ்ட்டு நிரப்பி, அத விநாயகருக்கு வந்து ஒரு அருகம்புல், இல்லாட்டி மோதகம், இல்லாட்டி நெய் அபிஷேகம் அது மாரி செய்ற மாரிக்கு விநாயகருக்கு ஒரு சங்க வந்து அபிஷேகமா செய்வாங்க. இது வந்து அப்டின்னா ம். மக்களுக்கு வந்து ஒரு கண்கொள்ளா காட்சியா தான் நாளைக்கு காணப்பட போகுது. நெறைய பேர் இத பார்க்குறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வருவாங்க. பசறை சைட்லேருந்து, ஆமல்சிங்க சைட்லேருந்து, அங்கிட்டு மன்னார்வயல் சைட்லேருந்து நெறைய பேர் வர்றதுக்கு நாளைக்கு இதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு இதெல்லாம் பார்க்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கடைசியா வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு. அதுதான் மகா அபிஷேகம்னு சொல்ற ஒரு அலங்கார ஒரு பூஜைன்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து விநாயகர் பெருமானுக்கு பிடிச்ச கலர்னால நாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து பண்ணி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மாலை எல்லாம் விநாயகர் பெருமானுக்கு மோதகத்தில இல்லாட்டி அருகம்புல்ல வந்து மாலை போட்டு, இல்லாட்டி பூக்களால மாலை போட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து அலங்காரம் பண்றது தான் மகா அபிஷேகம்னு சொல்லப்படுது. அடுத்து கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணு தான். அதாவது அன்னதானம் வழங்குறது. அது பார்த்தீங்கன்னா, மகேஸ்வர பூஜைன்னு சொல்லப்படுது. அன்னதானம் வந்து தானங்கள்லே மிகப்பெரிய தானம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு தானம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பக்தர்களுக்கு வழங்கலாம். எப்படியும் பார்த்தீங்கன்னா, 6:30 மணிக்கு பூசை துவங்குனாலும், நீங்க ஒரு 9:30 மணி, 10:30 மணி, 12:30 மணி கிட்ட தான் எப்படியும் அன்னதானம் குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, டைமிங் வந்து டக்குன்னு போயிறனால, அது ஒரு கடைசியான நிகழ்வா தான் நடக்கும். ஒரு 12:30 மணி, 10:30 மணி அப்படி வாக்குல. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விழா ஏன் சிறப்பா நான் வந்து இப்படி சொல்லியிருக்கேன்னு காரணம் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆ ஆண்டும் பார்த்தீங்கன்னா, இந்த விழா வந்து நடந்து இருந்திருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இது கடைசியா 6வது வருஷமும் இன்னைக்கு இந்த பயணம் நடக்க போகுது. அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விழா வந்து வருஷாபிஷேகம் வந்து எதுக்கு செய்றாங்கன்னா, அதுவும் ஒரே ஒரு நாள் பூசையா ஏன் நாளைக்கு செய்றாங்கன்னா, நாளைக்கு மட்டும் தான் பூசை இருக்கு இது நார்மலாவே சரியா? ஏன் செய்றாங்கன்னா பார்த்தீங்கன்னா, அந்த ம ப கோயில விட்டு சக்திய கூட்டுறதுக்கும், அங்க உள்ள மக்கள் நல்லா வாழன்றதுக்காக தான் இந்த விழா ஒண்ணு நடக்குது. அ இந்த ஒரு விழா அதனால பார்த்தீங்கன்னா, பதிலுள்ள மக்களுக்காக ரொம்பவே பெரிய விழா மாதிரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்ப நல்லா இருக்கிறதுக்கும், இந்த கோயில் சக்திய கூட்டுறதுக்காக தான் செய்றாங்க அப்படின்னு சொல்லி தான் இத செய்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள வீரசக்தி விநாயகர் பார்த்தீங்கன்னா, வீரத்துக்கு அடையாளமா விளங்குறாரு. அதனால ரொம்ப சக்தி வாய்ந்த நம்பிக்கையில இந்த மக்கள்ட்ட விளங்குது. நார்மலா பார்த்தீங்கன்னா, கணபதிய வந்து நெறைய பேர் கொண்டு அழைப்பாங்க. அஷ்ட கணபதி, வீர கணபதி, மகா கணபதி அப்படின்னு நெறைய பேர் சொல்லி அழைப்பாங்க. பால கணபதி. ஆனா இவரு அப்படி இல்ல. இவரு வந்து வீரத்துக்கு அதாவது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பலம் பொருந்திய ஒரு விநாயகரா, சுவாமியா தான் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்காரு. அந்த ஒரு நம்பிக்கையும் இருக்கனால பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள பார்த்தீங்கன்னா, சிங்கள மக்களும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிரதேசத்தில பார்த்தீங்கன்னா, சிங்கள மக்களும் வாழ்றாங்க. பார்த்தீங்கன்னா, சிங்கள மக்களும் கூட இந்த ஒரு கோவிலுக்கு வந்து வழிபாடு மேற்கொள்றத நீங்க பார்க்கலாம். ஏன்னா, நான் நேத்து சும்மா நம்ம கதிர்காமம் டேஸ்ட் பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா, அங்க சிங்கள ஆளுகளும் போறாங்க, தமிழ் ஆளுகளும் போறாங்க. இப்ப சிங்கள ஆளுக கூட போறாங்க. அதுமாரிக்கு இந்த ஆலியல் பிரதேசத்தில பார்த்தீங்கன்னா, சிங்களவங்களும் கடை வச்சிருக்காங்க, முஸ்லீம், தமிழ் எல்லாம் கடை வச்சிருக்காங்க. அதனால சிங்கள ஆட்களும் நெறைய பேர் வராங்க. தமிழ் ஆட்களும் வர்றத இங்க காண முடியும். பார்த்தீங்கன்னா, சிங்களவங்களும் எவ்வளோ நம்பி வராங்கன்னா, நம்ம போகாம இருக்கக்கூடாது. அதனால பசற பக்கத்துல அங்கிட்டிருந்து பார்க்குறவங்க, இலங்கையில உள்ளவங்க, மலையாளத்தில உள்ளவங்க இங்க வந்து கும்பிட்டா ரொம்பவே நல்லதுன்னு நான் சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா,
நீங்கள் அப்படி அங்கே போகிறேன்னு சொன்னீங்கன்னா வீட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல வெத்தலை பாக்கு, பூஜை பொருட்கள், வாழைப்பழம், அடுத்து இது ஏன்னா பூக்கள் அப்படி மாலை செஞ்சு இல்லாட்டி அருங்கம்புல்ல மாலை செஞ்சு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கொண்டு போங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே 108 சங்காபிஷேகம் நடக்கிறனால அதுக்கு நீங்கள் ரொம்பவே முக்கியமாக எல்லாத்துக்கும் கலக்காட்டியும் பரவாயில்ல, கடைசியாக இந்த 108 சங்காபிஷேகத்தையும் கலக்கிற மாதிரிக்கு நீங்கள் வெள்ளனா போய்க்கிட்டீங்கன்னா நல்லோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த விநாயகரோட முழு ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு 108 சங்காபிஷேகங்களில் கலங்குறது தான் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். மற்றபடி வேறு விஷயம் ஒன்றும் இல்லை. இதுதான் இன்றைக்கி சொல்லலாம்னு நினச்சேன். மற்றபடி இன்றைக்கி பெருசாக விழாக்கள் எதுவும் நான் கேள்விப்படல. சரி, நான் அடுத்த பயணம் நாளைக்கு இல்லாட்டி கேள்விப்பட்டால் மற்ற விழாக்கள் பற்றியும் சொல்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.